ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தன்விக்ஷா விலாக் தமிழ். ஸோ இன்றைக்கான வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். 9th மந்த் பேபி ஷோர் ஃபங்க்ஷனுக்காக பலகாரம் தான் செஞ்சுருந்தோம் தங்கச்சிக்காக. இது வந்து அம்மா வீட்டு சீர் எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா, அதுக்காக இது. ஸோ வந்து அவங்களே நிறைய குவான்டிட்டி அப்படிங்கிறதுனால அவங்களே செஞ்சு கொடுத்துட்டு போயிருந்தாங்க. இவங்க என்னோடய பாட்டி, அம்மாவோட அம்மா, எல்லோரும் ஹாய் சொல்லுங்கள். ஸோ வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா, அவங்க மாவுலாம் பிசைஞ்சு கொடுத்துட்டாங்க. அதை மட்டும் திரட்டி மட்டும் கொடுத்தோம். உள்ளே அந்த ஸ்டஃபிங் வச்சு அந்த அவங்களே ஒரு இது மாதிரி வச்சுருந்தாங்க. அதை வச்சு நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம், கூட ஹெல்ப் பண்ணோம். ஸோ ஜூஸ் குடித்து முடிச்சுட்டு தேங்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண சொன்னாங்க. இது வந்து எதுக்காகனா, அந்த பொல்லாங்காய் உருண்டை செய்வாங்க இல்லையா, வேர்க்கடலை போட்டு உருண்டை செய்வாங்களே அதுக்கு. ஸோ முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களே ஈஸியாக ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 1/2 ஹவர்க்குள்ளே ஒரு 300 முறுக்கு செஞ்சு கொடுத்துட்டாங்க. கடன்னு 350 முறுக்கு வந்துச்சு. முறுக்கு மட்டும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 9:30 போல் வந்திருப்பாங்க. முடிக்கும் போது பார்த்திங்கன்னா மணி 4 அவ்வளோ நேரம் செஞ்சுருந்தாங்க. ஏன்னா வந்து 5 டிஷ் இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் லேட் ஆச்சு. முறுக்கு, சோமாஸ், அதுக்கப்புறம் வந்து அந்த பொடலாங்காய் உருண்டை, அதான் பொடலாங்காய் உருண்டை சொல்லுவாங்க அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரவா லட்டு, அப்புறம் அரிசி, அப்புறம் இந்த பொரியரிசி, அது என்னென்னவோ சொன்னாங்க, அது பேர் எனக்கு சரியாக தெரியல, சாரி. ஸோ இந்த சோமாஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து எடுத்துடுச்சு. முறுக்கெல்லாம் நமக்கு வேலையில் அவங்களே செஞ்சுட்டாங்க எல்லாமே. ஆனால் டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அவங்க சொன்ன குவான்டிட்டி, அவங்க சொன்ன இதோட போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. முறுக்கில் வந்து முறுக்கு மாவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க உடச்சக்கல்லை போட்டாங்க. உடச்சக்கல்லையை வந்து பவுட்ரு பண்ணி அதை சேர்த்தாங்க. அதுவுமே வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ முறுக்கு எல்லாமே வந்து சுட சுட எடுத்து வச்சா நமுத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆற வைக்க சொன்னாங்க. நாங்கள் வந்து நியூஸ் பேப்பர், அதுக்கப்புறம் இந்த கேலண்டர் பேப்பர் இருக்குள்ளே, அதெல்லாம் போட்டு ஆற வச்சுருந்தோம். ஸோ ரவா லட்டும் ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த நெய் போட்டு வறுத்தாங்க. என்ன பண்ணாங்கன்னு தெரில, அவ்வளோ வாசனை, வீடே கம்மன்னு அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு. நல்லா செஞ்சு கொடுத்துருந்தாங்க இந்த 2 அண்ணாவும். ஸோ 9th மந்த் பேபி ஷோர் ஃபங்க்ஷன் வந்து அந்தளவுக்கு என்னால் வீடியோ எடுக்க முடியல. எடுத்த கிளிப்பிங்ஸ் வரைக்கும் போடுறேன். அதுவுமே வந்து நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிங்க, என்ன சீமந்த ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம், நீ இன்னும் யூடியூப்பில் வீடியோவே போடலை அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு தொடர்ந்து இருந்தாலே எனக்கு போதும்னு நினைக்கிறேன். நான் வந்து கொஞ்ச நேரம் தான் வந்து ஒர்க் பண்ணேன். அந்த சோமாஸ் பண்ணி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் இந்த ரவா லட்டு, இந்த பொல்லாங்காய் உருண்டை இதெல்லாம் தான் வந்து செஞ்சுருந்தேன். அதுவே பார்த்திங்கன்னா எனக்கு செம்ம கேர் ஆகிடுச்சு. இந்த எண்ணெய் பக்கத்தில் இருந்தாலையா என்னென்னு தெரியல, ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அப்படி இருந்தும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து செஞ்சு கொடுத்தாச்சு. எல்லாத்தையும் செஞ்சு எல்லாமே பார்த்திங்கன்னா 200க்கு மேலே தான் வந்துச்சு. 200க்கு குறையல. முறுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டாங்க. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு கொடுக்கணும் இல்லையா, அதனால். ஸோ பேக்கிங்லாம் பார்த்திங்கன்னா மறுநாள் தான் ஆரம்பித்தாங்க. சனிக்கிழமை தான் ஆரம்பித்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால ஃப்ரைடே இதை செஞ்சு சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் பண்ணாங்க. ஆனால் நான் பேக்கிங் பண்ணும்போது வந்து நான் இங்கே இல்லை, நான் வந்து தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் மட்டும் 70 பேக்கிங் பண்ணாங்க. கொஞ்சம் பேருக்கு வந்து க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டு பாதி ஒரு 50 பண்ணியிருப்பாங்க நிறைய. ஸோ எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் வீடே ஒரு வழியாகிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் அம்மா எப்படி க்ளீன் பண்ணாங்கன்னு தெரியல. என்னால் எந்த வேலையும் செய்ய முடியல. நான் வந்து கிளம்பி வந்துட்டேன் வீட்டுக்கு. ஸோ வர வழியில் பார்த்திங்கன்னா நம்ம கழனியில் வந்து இந்த நெல் பறிச்சிட்டு வந்திருந்தேன். ஏன்னா அந்த கதிர் வந்து வாசலில் கட்டினா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் வந்து இதை கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தேன். பழுக்கில் ஃபுல்லாக பச்சையாக இருக்கும்போது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பி வந்து என்னை பஸ் ஸ்டாண்டில் வந்து ட்ராப் பண்ணிட்டான். ஸோ அதுக்கப்புறம் நானும் வந்து பஸ்ஸில் வந்துட்டேன் வீட்டுக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்